அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் நாம் அதிகமாக கிறிஸ்துவின் பாடுகளை நினைக்கிறோம். அவர் சிலுவையில் பட்ட வேதனையை நினைக்கிறோம். அவர் சிலுவையில் சொன்ன வசனங்களை தியானிக்கிறோம். அவருடைய இரத்தம் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை என்பதை நினைக்கிறோம். சிலுவையில் அவர் சம்பாதித்த இரட்சிப்பை நினைக்கிறோம். சிலுவையை பற்றி அதிகமாக தியானிக்கிறோம். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். சகோதரனே, இந்த சிலுவை என்பது என்ன? இந்த லூக்கா 23 வேதம் சொல்லுகிறது என்ன? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அது ஒருவருக்குரியதல்ல, இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லாரையும் நோக்கி அவர், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். இந்த லெந்து காலங்களில் அந்த ஆசை நமக்கு அதிகம் இருக்கிறது. அதனால்தான் ஆலயங்களில் கூட்டங்களுக்கு போகிறோம். அதிக நேரம் ஆலயத்தில் செலவிட விரும்புகிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. நீர் சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்று உமக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சிலுவைனா என்ன, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இதுதானேன்னு. இல்லை, கஷ்டங்கள், பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அம்சம். கிறிஸ்துவுக்காக நான் படுகிற பாடுகள் தான் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் படிகள். என் மாம்சத்திற்காக நான் படுகிற பாடுகள் அது ஒன்றிற்கும் உதவாது. என் மாம்சத்தை ஒடுக்குவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் தானே ஒழிய என் ஆவியிலே என்னை உயர்த்தாது, என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அந்த கஷ்டங்கள் சிலுவை அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அம்சம். நான் இந்த சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்றால், நான் கிறிஸ்துவனிடம் இருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்படும் முன்னதாக சீஷர்களோடு ராப்போஜனத்தை முடித்த பின்பு அவர் கெத்செமனேயிலே தன்னை சிலுவைக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் நினைக்கும் பொழுதுதான் சிலுவை என்றால் என்ன என்பதை நான் கண்டுகொள்ள முடியும். கெத்செமனேக்கு போவோம் வாருங்கள். அங்கே எல்லா சிஷ்யர்களையும் ஒரு இடத்தில் விட்டுவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு ஓரிடத்தில் இருந்து, நான் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சற்று தூரம் போய் முகம் குப்புற விழுந்து வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வரும் அளவிற்கு பாடுபட்டு வேதனைப்பட்டு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயிலும்
என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்றார். தன் சித்தம் வேறொன்றாய் இருக்க, பிதாவின் சித்தம் இவரை சிலுவையில் அறைவதாய் இருக்கிறது. இரண்டு சித்தங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் இருந்தபடியினால் இயேசுவானவர் 3 தரம் அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபித்தார். குமாரன் கேட்கும் முன்னதாகவே எல்லாவற்றையும் அருளிச் செய்த பிதாவானவர் இந்த ஒரு இடத்தில் மட்டும் தன்னுடைய சித்தம்தான் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குமாரனின் சித்தத்தை அவர் கொடுக்கவே இல்லை, அதை அனுமதிக்கவே இல்லை. இயேசுவும் பிதாவின் சித்தத்தை தெளிவாக தெரிந்தபடியால் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே நான் சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்றால், என் சுய சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தையே ஒவ்வொரு நாளும் செய்வதுதான் என் சிலுவை. என் இஷ்டம், என் ஆசைகள் இவைகளை விட்டுவிட்டு, ஆண்டவரே என்ன, தாவீது 143 சங்கீதத்திலே 10 வசனத்தில் ஒரு அருமையான ஜெபம் செய்கிறான். 9 வசனம் 10 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். தினமும் காலையில், ஆண்டவரே நான் உலகத்துக்குள்ளே போகிறேன், சாத்தான் என்னை தவறான வழிகளில் திசை திருப்ப முயற்சிக்கிறான், ஆனால் நானோ உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். அவருக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அடுத்தாற்போல் இன்னொன்றையும் சொல்லி ஜெபியுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என் பிள்ளைகளுக்கு பிரியமானதை அல்ல, என் ஆஃபீஸருக்கு பிரியமானதை அல்ல, என் மனைவிக்கோ கணவனுக்கோ பிரியமானதை அல்ல, உமக்கு பிரியமானதை நான் இந்த நாளிலே செய்யும்படி எனக்கு போதியும். டீச் மீ. நான் அறியாத மூடன், எனக்கு போதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இடற மாட்டீர்கள், பிசாசுக்கு இடங்கொடுக்க மாட்டீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். இதுதான் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை. எனக்கு பிரியமானதல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்குள்ளே இருந்து அந்த பரிசுத்த ஆசை வரல ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு போதித்து என்னை உம்முடைய பரிசுத்த நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழி பரலோகத்திற்கு போகும் வழி. இந்த லெந்து காலங்களிலே நான் சுமக்க வேண்டிய சிலுவை இதுதான். தேவ சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து என் சுய சித்தத்தை அழிக்க வேண்டும். நம்மில் அநேகர் திருமணங்கள் நிச்சயிக்கும் பொழுது இந்த தேவ சித்தத்தை அணுகுகிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஞானம் வரும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்னு. இன்னைக்குள்ளதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு பெரிய வேலையில் இருக்கான்னு பார்க்குறேன், இன்றைக்கி பேங்க்கில் பெரிய வேலையில் இருக்காருன்னு பார்க்குறேன். நாளைக்கு எப்படி இருப்பாரோ தெரியாது, நாளைக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஆகையால்
அவரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்போம் என்று நாம் சொல்லுகிறோம். பிள்ளைகளை நேசிக்கிறதினால் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே அவருடைய சித்தத்தை கேட்கிறோம். ஒரு வாலிபனும் தன் திருமணத்திற்காக ஆண்டவரிடத்திலே அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, மேரி, ரோஸ், குளோரி, இந்த 3 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 3 பேருமே எனக்கு தகுதியானவர்கள். இவர்களில் நான் யாரை திருமணம் செய்வது என்று எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அது மேரியாக இருக்கட்டும். என்ன ஒரு வேடிக்கையான ஜெபம் பார்த்தீர்களா? இவனுடைய சித்தத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபன் கேட்கிறான். பிசாசின் வேலை. தேவனுடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 3 பேரில் யாரானாலும் நீர் கொடுப்பது எனக்கு உத்தமம்னு ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தன் ஆசையை நிறைவேற்ற தேவனிடத்திலே அவன் இந்த காரியத்தை கேட்கிறான். அப்படி அல்ல சகோதரனே. திருப்பத்தூரிலே ஒரு பெரிய கண்ணாஸ்பத்திரி உண்டு. ஒரு பெரிய குருகுலமும் ஆரம்பிக்கப்பட்டு அநேகம் பேருக்கு அங்கே சுவிசேஷம் சொல்லப்பட்டது. பெரிய அண்ணன், சிறிய அண்ணன், சின்ன அண்ணன் என்று சொல்லி 2 பேர்கள். பெரிய அண்ணன் ஜெசுதாசன், சின்ன அண்ணன் பேட்டன் என்ற பிரிட்டிஷ்காரர். இந்த ஜெசுதாசன் இங்கிலாந்திலே அவர் மருத்துவம் படிக்கையில், FRCS படிக்கையில் இந்த பேட்டனும் அங்கே படித்தார். 2 பேரும் கூடி ஜெர்மனிகிட்டே இருப்பாங்க. அவங்க படிப்பு முடிந்தவுடன் ஜெசுதாசன் சொன்னார், நான் இந்தியாவிலே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்றார். ஜெசுதாசன் சொன்னவுடன் பேட்டனும் நானும் வருகிறேன் என்று சொல்லி தனக்கிருந்த அதிக சொத்துக்களையெல்லாம் விற்று காசாக்கி கொண்டு இருவரும் இந்தியாவிற்கு வந்தார்கள். எங்கே ஊழியம் செய்வதென்று தெரியவில்லை. ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தம் என்று அறிந்தார்கள். ஆனால் எந்த இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உண்மையாகவே என் சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களா என்று சொல்லி தேவன் அவர்களை சோதித்தார். அவங்க திபேத்தில் ஊழியம் செய்யலாம்னு சாது சுந்தர் சிங் மாதிரி முயற்சித்தார்கள், தோல்வி. வட இந்தியாவில் எங்கேயாவது செய்யலாமா என்று பார்த்தார்கள், ஒரு இடமும் அமையவில்லை. கடைசியில் ஒன்று செய்வோம் என்று 2 பேரும் தீர்மானித்தார்கள். ட்ரெயினில் ஏறி டெல்லியிலிருந்து இந்தியா முழுவதும் நாம் சுற்றி வருவோம். எந்த இடத்தை தேவன் காட்டுகிறாரோ அந்த இடத்தில் நாம் இந்த மருத்துவ ஊழியத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லி 2 பேரும் ஜெபித்து உமக்கு சித்தமான இடத்தை காட்டும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். வட இந்தியாவிலிருந்து கல்கத்தா போனார்கள். விசாகப்பட்டினம் வழியாக சென்னைக்கு வந்தார்கள். சென்னையிலிருந்து தெற்கே போகும் பொழுது இந்த திருப்பத்தூர் அருகே ரயில் விபத்திற்குள்ளானது. அநேகர் அந்த இடத்திலே மருத்துவ உதவிக்காக கை கால்களை இழந்தவர்கள் எல்லாரும் அலறினார்கள். உடனே பேட்டனும் ஜெசுதாசனும் ஒரு மருத்துவ முகாம் மாதிரி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்கிருந்து இந்த வியாதியஸ்தருக்கு அவர்கள் சிகிச்சை கொடுத்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களோடு பேசினார், இதுதான் நான் உங்களுக்கு வைத்த இடம், இதிலே என் ஊழியத்தை ஆரம்பியுங்கள்.
அதுதான் திருப்பத்தூரிலே அவர்கள் தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த காலம். சகோதரனே, தேவனுடைய சித்தம் தாமதிக்கலாம், ஆனால் அதற்கு காத்திருப்பதுதான் சிலுவை சுமப்பது. எந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், சிலுவை சுமப்பது உங்களுக்கு என்னவென்று தெரியும். என் சித்தத்தை நான் ஒழிக்க வேண்டும் என்றால் என்னை வெறுத்தால்தான், என் எண்ணங்கள்லாம் தப்பு, என் எண்ணங்கள்லாம் பாவத்தால் கரைப்பட்டது அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தால்தான் என்னை வெறுக்க முடியும். சகோதரனே, தியானியுங்கள். உங்களுக்காக பரலோகத்தை விட்டு மனிதனாய் பிறந்து பாவத்தை சுமக்க, அத்தனை அருவருப்புகளை சகிக்க அவர் தயங்கும் பொழுதும் பிதாவின் சித்தம் என்ன என்று கேட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற நீ, கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிற நீ, சகோதரனே, இன்றைக்கும் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தினாலே நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் பாவத்தின் மேல் ஜெயம் கொடுத்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறார். சகோதரனே, என்ன நினைக்கிறீர்கள்? தேவ சித்தம் செய்வது அது தேவனை பிரியப்படுத்தும், உலகத்தில் மனுஷருக்கு பிரயோஜனமாயிருக்கும். உமக்குள் ஆத்தும சந்தோஷம் கொப்புளித்து கொண்டு இருக்கும். உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வீர் என்றால் உம்முடைய வாழ்க்கையால் ஒருவருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இந்த லெந்து காலங்களில் நாம் இயேசு கெத்சமனேயிலே பட்ட வேதனைகளைப் போல தினமும் அதிகம் ஜெபித்து, நம்முடைய வேதனைகளின் மத்தியிலும் பிதாவே, என் சித்தத்தை விட்டுவிட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறேன், எனக்கு பலன் தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரனே, இந்த லெந்து காலங்கள் நம்மை வெறுத்து என் சிலுவையை எடுத்து இயேசுவை பின்பற்ற ஒரு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். நீர் இயேசுவின் பின்னால் வருவீரா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் சிலுவை என்றால் என்ன என்பதை தியானித்திருக்கிறோம். அது என்னுடைய ஆசைகள், இஷ்டங்கள், விருப்பங்கள், வழிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனே உம்மிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீர் காட்டுகிற வழியிலே, நீர் போதிக்கிற படியே உமக்கு பிரியமானதை நாங்கள் இன்றைக்கு செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும் என்று ஜெபிக்கும் ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.